ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்களை அசைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரன் வருகிறார். கையில் மிஸ்வாக் குச்சியை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் பார்க்காமல் அந்த மிஸ்வாக்கையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், ஆஹுதுலக யா நபி, அல்லாஹ்வுடைய தூதர் இதை எடுத்து கொடுக்கவா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தலையை அசைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை எடுத்து தன்னுடைய வாயிலை மென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல்லை தீட்டினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கீழே இருந்த பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து அப்படியே முகத்திலே தேய்த்து கொண்டு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ ரஃபீகில் அலா, லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ ரஃபீகில் அலா, லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ ரஃபீகில் அலா. படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அந்த உயர்ந்தோனிடத்திலே செல்ல வேண்டும். யா அல்லாஹ், சிறந்த நண்பர்களிலே என்னை ஆக்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரம் கீழே விழுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் பெறுகிறது. அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கலங்குகிறார்கள். சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது, கைகள் எல்லாம் தளர ஆரம்பிக்கிறது. சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை உருவாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரண செய்தியை பார்த்து ஃபாத்திமா கதறி அழுகிறார்கள். என் தந்தையே சென்று விட்டீர்களே, தந்தையே சென்று விட்டீர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்கள் தோழரை நீங்கள் கைவிட்டு விட்டீர்களே, தோழரை கைவிட்டு விட்டீர்களே என்று. எப்படி தாங்க முடியும் அந்த இழப்பை தோழர்களால்? வெளியிலே உமர் சொல்லுகிறார், யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் தலையை சிவி விடுவேன். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தோழர்களால். சில பைத்தியக்காரர்கள் சொல்கிறார்கள், உமருக்கு பைத்தியம் பிடித்தது. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த ஹபீபுடைய மரணத்தை? ஹபீபை பார்க்காமல் அந்த தோழர்களுடைய நாட்கள் கழியாது. ஹபீபுடைய முகத்தை பார்க்காமல் அந்த தோழர்களுடைய விடியல் இருக்காது. சஹாபாக்கள் கலங்கி அப்படியே மயக்கம் போடுகிறார்கள். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உள்ளத்திற்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.